அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் இந்த அதிகாலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு கோடி நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஒரு நாள் நீர் எங்களோடு கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு பாடுகிற பாடல்கள், வேத வாசிப்பு எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து கர்த்தர் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் பாட வேண்டிய பாடல், நமக்கு ஆண்டவர் தருகிற பாடல் 382வது பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்த. 382. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறை இல்லைப்பா, நான் என் கலங்கணும் என் நாயன் இருக்கையில். இந்த பாடலை பாடி மையப்படுத்துவோம். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறை இல்லையே. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறை இல்லையே. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை விளங்கும்படி. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. ஆத்துமத்தேற்றுகிறீ, ஆவி பொழிகின்றீ, புது உயிர் தருகின்றீ. ஆத்துமா தேற்றுகிறீ, ஆவி பொழிகின்றீ, புது உயிர் தருகின்றீ. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெட்டி தருகின்றீ, விருந்து படைக்கின்றீ. எதிரிகள் கண் முன்னே வெட்டி தருகின்றீ, விருந்து படைக்கின்றீ. நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, ஒன்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். நான் என் கலங்கணும் என் ஆயன் இருக்கையில். என் மேய்ப்பர் நீதானையா,
ஒன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பனிதானிய ஒன்றும் குறையே இல்லை. இருள் சூழ் பள்ளத்தாக்கு நடக்க நின்றாலும் பயமில்லையே, பயமில்லையே. வானமும் வசனமும் ஆவியும் தினமும் தேற்றுதையா. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக் நடக்க நின்றாலும் பயமில்லையே, பயமில்லையே. வசனமும் ஆவியும் தேற்றுதையா. என்னை பணி நான் என் கலங்கணும், என் இருக்கையிலே நான் என் கலங்கணும், என் இருக்கையிலே என் மேய்ப்பனிதானையா. என்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பனிதானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. தலையால் அபிஷேகம் செய்கின்றீ, பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என்னையால் அபிஷேகம் செய்கின்றீ, பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நானேன் கலங்கணும், என் இருக்கையிலே நானேன் கலங்கணும், என் இருக்கையிலே என் மேய்ப்பர் நீதானையா. எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, குறையே இல்லை. நாளிலும் அன்று ஒரு நல்ல பாடலை ஒன்று தந்த தேவனை நாம் மேம்படுத்தணும். தொடர்ந்து நாம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. உபாகமத்திற்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் 1. சேயீர் மலையில் வழியாய் ஓரேவுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கு தோப்புகளுக்கும் லாபானுக்கும் ஆசுரோத்துக்கும் தீசா காபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபொழுது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி ஓரேவிலே தம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் திரும்ப பிரயாண புறப்பட்டு எமோரியன் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் தென் திசைகளிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியன் தேசத்துக்கு லீபனோனுக்கு ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கும் ஆணையிட்டு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்கள் போல திரளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாக தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானம் விவேகம் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதித்திரமாக நீ செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவுமுள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சாதிபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும்
50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்கள் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்தில் உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரன் வியாட்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கு அவர்களிடத்தில் உங்கள் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சியனையும் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்பட்டீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடைய உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று நான் அதை கேட்பேன் என்று சொல்லி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் ஓரேவை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட இந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவில் சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி நீ போய் அதை சுதந்திரத்துக்குள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று தமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்ட மலைகள் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்தை கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு தம்மிடத்தில் வந்து, தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று தம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்து நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்கள் முறுமுறுத்து கர்த்தர் தமது வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவர்களும் வானத்தளவும் அதிலுள்ளவர்களுமாக இருக்கிறது என்று ஏனாக்கியன் புத்திரரும் அங்கே கண்டோம் என்று நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் வனாந்திரத்தை செய்து வந்தது போல உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரையில் நடந்து வந்து வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன்ற சென்றார். இப்படி இருந்த இந்த காரியத்தை நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்தேகிற மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், ஏப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவரை மிதித்து அந்த தேசத்தில் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றே உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீ அதன் மேல் பிரவேசிப்பதில்லை. அவனுக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்தி அவனை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் இதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். நீங்களோ திரும்பி கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதித்திரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக மறிந்து போகாதபடிக்கு போகாமலும் தன் மனம் இருப்பீர்களாக நாங்கள் உங்கள் நடுவில் இறையன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேலே ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியன் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்ய தொடங்கி ஓரமாக மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசில் தங்கி அங்கே வெகு நாளாக இருந்தீர்கள். ஆம்,
வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம். தொடர்ந்து ஆண்டவர் மோசையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே இன்றைக்கு நான் குறிப்பாக நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்கிறதற்காக இந்த காலை ஆராதனையில் வருகிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த காணொலியின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்குறவர்களாக இருந்தாலும், நாம் அறிந்து கொள்கிறதற்கு ஒரு காரியத்தை விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் குடும்பத் தலைவர்கள், சபையின் தலைவர்கள், தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுதும், இன்றைக்கு வாசித்த வேத பகுதியை நாம் முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், நிச்சயமாக தேவனுடைய மகத்துவம் எவ்வளோ பெரிது என்பதை நாம் இப்போ அறிகிறோம். அன்பு நேயர்கள், இந்த காரியத்தை உணர்ந்து சிந்திப்பீர்கள். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் இந்த வேத பகுதி வாசிக்கிறதிலும் அந்த மோசே ஒவ்வொரு குறிப்பாக சிலரை நியமிக்கிறார். இந்த பணிக்காக, ஆண்டவருடைய பணிக்காக, விசாரணைக்காக நியமிக்கிற தலைவர்களை ஒவ்வொரு குழுவாக இத்தனை பேர் என்று சொல்லி நியமிக்கிறதை பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், சபையில் இப்படிப்பட்ட நான் ஒருவனாக நான் எப்படி இதை விசாரிக்க முடியும் என்று பேசுகிறேன். மோசே சொல்லும் பொழுது சொல்லுங்கள், நான் ஒருவனாக இதை விசாரிக்க முடியாது, இதை நாம் சேர்ந்து தான் விசாரிக்க வேண்டும் என்று பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அதற்காக நியமித்து விசாரணை செய்வது போல இந்த நாட்களிலும் தேவன் நம்மோடு இருந்து இந்த காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையிலே நம்முடைய ஊழியங்களை கட்டி எழுப்புவார், நம்முடைய குடும்பங்கள் இருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நாம் செபிப்போம். தேவனே, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை நடப்பிக்கப்படும்படிக்காக செபிக்கிறோம். நாளில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி வந்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உம் சமூகம் எங்களுக்கு எத்தனை ஆனந்தமும் பேரின்பமுமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைத்து செய்ய நினைத்தது தடைபடாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தேவனே, இந்த நாளிலும் தலைவர்களுக்காக செபிக்கிறோம். குடும்ப தலைவர்கள், சபையின் தலைவர்கள், தேச தலைவர்கள் என்ற ஒவ்வொருவரையும் முன்பாக வைத்து செபிக்கிறோம். தேசத்திலே ஆளுகிறவர்களுக்குள்ளே சுயநலத்திலிருந்து ஆண்டவரை எப்போதும் மகிமையான காரியங்களை நோக்கி ஆளுகிற ஒரு எண்ணம் கொடுப்பீராக. ஏதோ ஆண்டவரே தங்களுக்காக ஏதோ ஒரு திட்டங்களை போட்டு பிறருக்கு மக்களுக்கு இல்லாதபடி அவர்களை தங்கள் ஆண்டவரே வேறு பிரித்து உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்யும்படி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் செய்வீராக, தேச தலைவர்களை சந்திப்பீராக. கர்த்தராகிய பார்வனைப் போல ஆண்டவரே எவ்வளவோ பார்வன் அடக்கும் இடையில் ஒழித்து வைத்திருந்தாலும் கர்த்தர் சபையிலே ஒரு மனிதராக ஆண்டவரே யோசேப்பை நீர் அந்த தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீரே. ஆம் ராஜா, பார்வனுடைய அந்த தேசத்தில் இருக்கிற நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது என்ற ஒரு நிலை உருவாகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுடைய சொப்பனை பார்க்க வைத்து அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் அவன் குழம்பி, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்ற ஒரு நிலையோடு கண்ட சொப்பனம் கண்டு அவன் பார்த்து கலங்கி அந்த தரிசனத்தில் கலங்கி இருக்கிற வேளையிலப்பா தேசத்தில் பஞ்சம் வருகிறது, வறுமை வருகிறது என்பதை காட்டி கொடுத்தீர். அவனால் எதுவுமே செய்ய முடியாதப்பா, தேச தலைவர்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா, ராஜாக்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா, மந்திரிகளால் செய்ய முடியாதப்பா. அப்பனே பிரதமராக, ஜனாதிபதிகளாக அல்லது மற்ற தலைவர்களாக முடியாத ஆண்டவரே, இந்த நாட்களில் தேசத்தின் நிலைகளை அறிய, தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை காண ஆண்டவராகிய தேவனை அறிகிற பிள்ளைகளுக்கு உரியதப்பா இயேசு கிறிஸ்துவே. இந்த நாளிலே தேசத்தில் இருக்கிற எப்படி நீர் இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை நிரூபிக்க உலகத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்களிலும் உயர்ந்த தெய்வம் என்று அறிவிக்க ஆண்டவருடைய மகத்துவம் எப்படி விளங்கும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தேசத்திலே ஆண்டவரே ஒன்றுக்கும் ஆண்டவரே உயிர் இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் தனக்கு உயிர் ஊற்றுறது போல என் தேவனுவே இயேசு கிறிஸ்துவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மரித்த இயேசு இன்றும் உயிரோடு ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய எங்களுக்கு அப்பனே உம்முடைய கிருபையின் வரங்களை நீர் எங்களுக்கு பகிர்ந்தளித்து நீர் இப்பொழுது தேசத்தை ஆண்டவரே போய் ஆளுகை விசாரணை செய்யுங்கள் என்று வேத பகுதியை தந்தீரே.
ஆம், தேசத்தை ஆளுகிறவராலே முடியாதப்பா. அவர்களுக்கு நீர் எங்களுக்கு நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது எங்களுக்கு நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் நிலைகளை எடுத்து ஆண்டவரே சுட்டி காட்டுகிறதற்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளால் தான் முடியும். அப்படிப்பட்ட தலைவர்களை நீர் எழுப்பி உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. சொப்பனங்களை பார்க்க ஆண்டவரே, அந்த சொப்பனங்களை பார்க்க வைக்கிறதற்கு, அவர்கள் இதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற வைக்கிறதற்கு கர்த்தர் கிரியை செய்வீரே. சபையின் தலைவர்களாகிய யோசேப்பு எழுப்பி முற்பிதாவாகிய அந்த இதில் கோத்திர பிதாக்களாகிய இருக்கிறதில் ஆண்டவரே உள்ள சந்ததியிலே நீர் எழுப்பி அங்கே இருக்கிற அந்த தலைவர் அவன் கண்ட தலைவர்கள் கண்ட சொப்பனங்களுக்கு பதில் உரைக்க கர்த்தர் இன்றைக்கு சபையின் தேவ பிள்ளைகளை எழுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக எழுப்பி தேவனுடைய மகிமையை நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே அந்த இதை விவரிக்கவும் இன்றைக்கு சபையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களிலும் அதிகாரிகளாக நியமிக்கப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு எப்படி அந்த எகிப்தின் அரண்மனையில் எகிப்தில் எப்படி அவன் இருந்து ஆளுகை செய்கிறதற்கு அந்த தலைவரையே சொல்லுகிற, நான் எதிர்க்க மாத்திரம் மீதெல்லாம் உன்னுடைய கருத்தில் இருக்கிறது, நீ ஆளுகை செய் என்று சொன்ன அந்த வல்லமையின் அற்புதங்கள் இந்த நாட்களில் நடக்கப் போகிறது. அதுதான் உயிர்த்த இயேசுவின் வல்லமை, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. செத்து உயிரோடு எல்லாம் எழும்பாது எல்லா தெய்வங்களும் நினைத்தாலும் இதிலே உம்முடைய வல்லமை விளங்க செய்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. அதில் இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி அதிலும் அவர்கள் தாங்களே குத்தி கொண்டு செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து மேலான தெய்வம் எங்கள் மத்தியில் எங்கள் ஆண்டவர் இயேசு இருக்கிறீர். இயேசு இருக்கிறீர். அந்த கிரியை நடப்பிக்கிறதற்கு தலைவர்கள் மத்தியில் சபையின் எங்களுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக நீர் மாற்றுவீராக. உங்களுடைய விசுவாசிகளை நீர் அக்கினி ஜுவாலையாக நீர் மாற்றுவீராக. நல்ல சொப்பனக்காரர்களாக நீர் மாற்றுவீராக. அந்த சொப்பனங்களை அறிவிக்கக்கூடிய உள்ள நபர்களாக நீர் மாற்றுவீராக. விளக்கங்களை ஞான அர்த்தங்களை பகிர்ந்து கொடுக்கிற மக்களாக நீர் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடியனோடு நீர் இந்த காரியங்களை உள்ளத்தில் உணர்த்தி கொண்டு வருகிறீரே, ஒரு வெளிப்பாடு போல இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடக்கிறதை காண வேண்டும். விசுவாசிக்கிறோம். தலைவடியன் ஆண்டவரை உதவாத ஒன்று ஆண்டவரே, துக்கம் பாரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற இந்த நேரத்தில் நீர் அந்த ஒரு காரியத்தை கொடுத்து இன்றைக்கு தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக எங்களை சபையின் மக்களை எடுத்து பயன்படுத்த போகிறீர். அவர்களிடத்திலே கண்ட காரியங்களை விவரிக்க ஒருவராலும் முடியாது. மந்திரவாதியாலே முடியாது, ஜோசியராலே முடியாது, ஞான ஒருவனாலும் முடியாததை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளாலே கூடும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் மகிமை இறங்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அப்படி நடத்துவீராக. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவர், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உமக்கு மகிமையும் கனவும் செலுத்துகிறோம். மகிமையும் மாட்சியும் நிறைந்தவரே நன்றி. அதேபோல் ஆண்டவரே, குடும்ப தலைவர்களையும் எடுத்து ஆண்டவரே, இன்றைக்கு குடும்ப தலைவர்கள் என்ற நிலையில் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே யார் தலைவர் என்று தெரியாமல் இருக்கிறதப்பா, யார் கணவனா மனைவியா என்ற ஒரு நிலை இல்லாதபடி நிலை குனிந்திருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இன்றைக்கு நீ தான் நான் தான் என்று சொல்லி இருக்கிற இதிலிருந்து விடுவிக்க குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். இளம் வயதில் ஏதோ ஒரு வழியில் தேவன் நியமிக்காத பட்சத்திலும் குடும்பங்களை தலைவர்களாக தலைவிகளாக அவர்கள் வழியிலே போய் ஆண்டவரே குடும்பங்கள் இன்றைக்கு பரிசுத்தம் இழந்து போய் கிடக்கிறது. தேவ மகிமை இழந்து போய் கிடக்கிறது. தேவ நாமம் மகிமைப்படாதபடி தூஷணத்தில் கிடக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்பட செய்வீராக. சமாதானம் இல்லாமல் குழம்பி போய் எத்தனையோ குடும்ப தலைவர்கள் அங்குமிங்கும்
மனக்கவலையோடு பாரத்தோடு குடும்ப தலைவருடைய செயல்பாடு கீழ்ப்படுதலில் எதிர்த்து நிற்கிறது. பலவிதமான குறைக்கிரிகளினாலே அவர்களை பாதிக்கப்படுகிற இவைகளிலிருந்து விடுவிக்க என் தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியான அற்புதங்களை எங்கள் நடுவில் நடப்பித்து தேவ மகிமையை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை நடப்பிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்ய ஒவ்வொரு மகத்துவங்களுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, குடும்ப தலைவர்களை நீ சந்திப்பீராக. அவருடைய பாரங்கள், அவருடைய கவலைகள் மாறட்டும். குடும்பத்தில் எவ்வளோ வேதனையோடு இருப்பார்கள் ஆண்டவரே. நல்ல ஒரு பெற்றோராக இருக்க தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை கொடும். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக ஒருவருக்கு இருந்து குடும்பம் நடத்தி ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுதல் எல்லாவற்றையும் அவர்களுக்குள்ளே நீ கர்த்தர் கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துகிற குடும்பமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆலோசனை கேட்கிற குடும்பமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்ப நடத்தக்கூடிய கிருபையும் பலனும் கொடும். குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் இல்லாதபடி கெடுக்க சில குளிநரிகள் உள்ளே புகுந்து கெடுக்க பார்க்கும். அதற்கு இடம் இல்லாதபடி இந்த குடும்பத்தை தேவ அற்புதத்தினாலே மீட்டு கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆளாக்காமல் தலையாக்கு கீழாக்காமல் மேலாக்கப்படும் என்று சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ மகிமை விளங்கும்படி செபிக்கிறோம். இப்படியாக குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும் தேச தலைவர்களையும் சபையின் தலைவிகள் ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பி அபிஷேகிக்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே எல்லா தேச தலைவர்களும் ராஜாக்கள் மத்தியில் யோசேப்பை கொண்டு நிறுத்தினதைப் போல இந்த நாட்களில் எங்களை ஒவ்வொருவரையும் ஆராதிக்கிற பிள்ளைகள், சபையின் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை இந்த நிலைக்கு நீர் கொண்டு நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்படி தேவநீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். என் தேவன் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும். சபையின் தலைவர்களையும் குடும்ப தலைவர்களையும் ஆராதித்து மயப்படுத்துகிற ஜீவனுள்ள தேவனை, ஆண்டவரே நீ தேவனுள்ள தாசனேன்னு சொன்னது போல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் எந்த விதத்திலும் தீட்டுப்படாதபடி, போஜனத்தினாலே தீட்டுப்படாதபடி, தானியேலை போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல திறப்பின் வாசலில் நிற்க கிருபைத்தாரும். ஆண்டவரே, போஜனத்தினாலும் கரைபடாதபடி அல்லது ஆண்டவரே வேறு விதமான எதிர்ப்புகள், உயிரே போனால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு எதிராக நெருப்பு வந்திருந்தாலும் சரி, அக்கினி சூளை வந்தாலும் அவைகளிலிருந்து நீர் எங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறீர். இருக்கிற அக்கினி சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். சிங்க குகை வந்தாலும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். அப்படிப்பட்ட புருஷர்களாக தலைவர்களாக நின்று உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க கிருபைத்தாரும். மக்கே மகிமையும் கனவு நாங்களும் உங்களுக்கும் ஆண்டவரே இருந்து செயல்பட நீர் எங்களுக்கு துணை புரிந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் அறிவிக்க கிருபை தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.